தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேக ஆட்சி அமைக்கும் முயற்சியில் இறங்கியது. 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலா 2 எம்எல்ஏக்களை கொண்ட மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தன. விசிக தனது ஆதரவை உறுதியாக தெரிவிக்காத நிலையில் சென்னையில் உள்ள வீட்டில் எம்எல்ஏக்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போதுதான் சில எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் கூட்டத்தில் கடும் வார்த்தை மோதல் நடந்தது. ஆனால் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி, லீமா ரோஸ், பெருந்துரை ஜெயக்குமார், வேலு கோவிந்தராஜன் ஆகிய 5 எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் மாலை சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள CV சண்முகம் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி, MR விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உட்பட 36 அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் புயல் அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் விஜயை விசிக ஆதரிப்பதாக திருமாவளவன் அறிவித்தார். அதன் மூலம் ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி விஜய்க்கு கிடைத்துவிட்டது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் விஷயத்தில் அதிமுகவில் இருவேறு கருத்துக்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. இதனால் கட்சியை 2ஆக உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.